இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கீவி பிஸ்கட் தான் செய்ய போகிறோம். இது தீபாவளி ரெசிபி. இதில் கீவி பிஸ்கட்டை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். கீவி பிஸ்கட் செய்கிறதுக்கு நான் வந்து 250 கிராம் பட்டரை எடுத்து முதல்ல பீட் பண்ணிகிட்ருக்கேன். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டரை எடுத்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு பீட் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ அதை பீட் பண்ணிவிட்டு அதோட 220 கிராம் சுகர் அதை வந்து நான் ஆட் பண்ணி இதோடு சேர்த்து பீட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், சுகரும் பட்டரும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, நல்லா கரைஞ்சிடுச்சு சுகரும். இது இப்போ கலரே பாருங்கள் எல்லோவாக இருந்தது, இப்போ பேல் கலர் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம மற்றதெல்லாம் ஆட் பண்ணலாம். இது வந்து 300 கிராம் செல்ஃப் ரைசிங் ஃப்ளார். இப்போ இதில் வந்து இதிலேயே பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எல்லாம் கலந்துருக்கு. இப்போ நீங்கள் வந்து பிளெயின் ஃப்ளார் மைதா சேர்க்குறீங்கன்னா 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா ரெண்டும் நீங்கள் சேர்த்துக்கணும். நான் இப்போ சேர்க்குறது வந்து செல்ஃப் ரைசிங் ஃப்ளார். ஸோ அதனால இதில் நம்ம வந்து எந்த இதுவும் சேர்க்க தேவையில்லை, அதிலே எல்லாம் இருக்கும். இப்போ 50 கிராம் டேப்பியோக்கா ஃப்ளார், 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் இதோட சேர்த்தாச்சு. இப்போ வந்து இதோட நான் வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் 50 கிராம் பம்ப்கின் சீட்ஸு, 50 கிராம் ஆல்மண்ட் ஃப்ளார், 50 கிராம் பிஸ்தா ஃப்ளார், பிஸ்தா இது எல்லாத்தையும் போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் இதோட சேர்த்துக்கிறோம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். நான் வந்து யூஸ்வலி பண்டான் இமல்கோ ஊற்றுவேன், அது இல்லை, இந்த தடவை கிடைக்கல. ஸோ பண்டான் எசன்ஸ் ஊற்றுறேன் 1 ஸ்பூன், அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதுவும் வெஜிடேரியன் பிஸ்கட் தான். இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் நம்ம லைட்டாக கையால் இதில் விஸ்கில் பண்ணிவிட்டு அப்புறம் கையால் மிக்ஸ் பண்ண வேண்டியது. இது வந்து சாஃப்ட் டோவாக வரும், ஏன்னா இதில் வந்து நம்ம சேர்த்துருக்க பொருள்லாம் அந்த மாதிரி கையாலே நீங்கள் பண்ணிடலாம். இது வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் செய்கிறதுக்கும் சரி, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா இது கீவி பிஸ்கட்னு சொல்லுவோம். இது கீவி கலரில், க்ரீன் கலரில் மேலே வந்து இந்த இது அது செசமி சீட்ஸ் எல்லாம் போட்டு கீவி மாதிரி டிசைனில் இருக்கும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் இதெல்லாம் பெனஞ்சு வச்சுட்டு நீங்கள் வந்து அவனை ஆன் பண்ணிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் நம்ம உருட்டி இது ஷேப் பண்ணி இதில் வச்சுட்டு பேக் பண்ணுறது வைக்கிறதுக்கு 10 மினிட்ஸ் ஆகும். அதுக்குள்ளே அவனும் ப்ரீ ஹீட் ஆயிரும். ஸோ அவனை ஆன் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து ஷேப் பண்ண ஆரம்பிக்கும். நம்ம பெனஞ்ச டோவை வந்து ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் மேலே வச்சு அதை இன்னொரு பார்ச்மெண்ட் பேப்பரால் மூடிட்டு அப்படியே ரோல் பண்ண போகிறோம். ரோல் பண்ணி அதை கட் பண்ண போகிறோம். ஸோ நான் இது தான் யூஸ் பண்ணுவேன் கீவி பிஸ்கட்க்கு. நீங்கள் எந்த வச்சுருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம சின்ன சின்னதாக இப்படி கட் பண்ணி எத்தனை வருதோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதில் அடுக்க வேண்டியதுதான். இது சின்ன சின்ன குக்கீஸாக இருக்கிறதுனால ஒரு ரோவில் நீங்கள் 6 வைக்கலாம். இது உங்கள் இஷ்டம் தான். உங்கள் ட்ரேயோட அளவை பார்த்து நீங்கள் வச்சுக்கணும்.
இப்போ இது அவனில் வச்சிடலாம் 160 டிகிரி 15 மினிட்ஸ். இப்போ நம்ம கிவி பிஸ்கட் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அதுக்கு வந்து பிஸ்கட்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம், குக்கீஸ் செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ அதுக்கு வந்து ஐசிங் செய்ய போகிறோம். அதுக்கு மேலே வந்து ஐசிங் செய்யறதுக்கு நான் ஒயிட் சாக்லேட்டை வந்து டபுள் பாயில் பண்ண போகிறேன். நான் டபுள் பாயில் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஷேவ் பண்ணிக்க போகிறேன். ஷேவ் பண்ணிக்கிட்டா தான் ஈஸியாக மெல்ட் ஆகிடும் டபுள் பாயில் பண்ணும்போது. ஸோ நான் ஷேவ் பண்ணிவிட்டு இப்போ இது வாட்டர் பாட்டில் இது மேலே வச்சு டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணி அதை வந்து குக்கீஸ் மேலே நம்ம இது பண்ண போகிறோம். நான் இதை ஃபுல்லாக ஷேவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி டபுள் பாயில் இது பண்ணணும். இங்கே பாருங்கள், கீழே வந்து பாயிலிங் ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன். அது மேலே இப்போ இந்த சட்டியை வச்சு இப்போ இதில் வந்து ஷேவ் பண்ண ஒயிட் சாக்லேட்ஸை போட்டிருக்கேன். இது வந்து இப்போ ஆட்டோமேட்டிக்காக மெல்ட் ஆகும். மெல்ட் ஆனோடனே நம்ம வந்து இந்த குக்கீஸை வந்து இதில் டிப் பண்ணி எடுக்கணும். மெல்ட் ஆகட்டும். இங்கே பாருங்கள், இந்த ஒயிட் சாக்லேட் வந்து நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பாருங்கள், ஒயிட் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி அதில் லைட்டாக நம்ம வந்து க்ரீன் கலர் சேர்த்துருக்கோம். இந்த குக்கீஸை எடுத்து இப்படி டிப் பண்ணி ட்ரை பண்ண வைக்கணும். குயிக்காக இப்படி எடுத்து முக்கிட்டு அதை வந்து தூவி விட்டுற வேண்டியது.